மதுமிதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான நிச்சயதார்த்த ப்ரோமோ வந்திருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சரியாக போகிறதில்ல. பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கௌதம் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்காங்க. என்னப்பா நீ இவ்வளோ தாமதமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்க, அண்ணன் வந்து ரெடி ஆகிடுவாங்க, நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து டடபுடலாம் வந்து ஏற்பாடெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அபர்ணா இருக்காங்க. அதே மாதிரி தான் சந்தோஷ் வந்து இருக்காப்புல. நான் வந்து பையனை பார்த்துக்கிறேன், நீ வந்து பொண்ணை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு ரெடியாகி தான் வந்திருக்காங்க. இந்த கோலத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தா உன்னை மூக்கு மேலே விரல வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிம்மா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி, நீங்கள் சபையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி அப்புறம் நான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம அதித்தி வந்து இருக்காங்க. மேக்கப்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம மதுமிதாக்கு ஒரு பக்கம் என்னப்பா இன்னிலேருந்து நீ சிங்கிள் லைஃப்பை வந்து முடிச்சுட்டு கமிட்டடாக ஆக போகிற, உனக்கு அன்பு பாசம்லாம் காட்டுறதுக்கு என்னை விட உரிமையாக வந்து உன் கூட சண்டை போடுறதுக்குன்னு ஒருத்தங்க வரப்போகிறாங்க. ஏன்டா சண்டை சண்டைன்னு மட்டும்தான் சொல்வியாடா, வேற விட்டால் உனக்கு எதுவும் தெரியாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ அன்பு பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு சண்டையும் இருக்குதான்ப்பா செய்யும். இதுதான்ப்பா வந்து நடக்கக்கூடியது. எல்லார் வாழ்க்கையிலும் இதெல்லாம் வரக்கூடியது தான். உனக்கு மட்டும் என்ன விதி விலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியெல்லாம் இல்லைடா, என் வாழ்க்கையெல்லாம் வந்து வேறு லெவலில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க. அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க. ஜோடி பொருத்தமா ரொம்பவே சூப்பராக இருக்காங்கல்ல அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மதுமிதா வந்து அவங்க வாங்கி வச்ச மோதிரத்தை வந்து அப்படியே கௌதமுக்கு வந்து போட்டு விடுங்கன்னு சொன்னோன்னே கௌதம் விரலில் வந்து கையை பிடிச்சி அப்படியே அழகாக வந்து போட்டு விடுறாங்க. ஒரு பக்கம் அதே மாதிரி தான் நம்ம கௌதமும் வந்து மதுமிதாவுக்கு வாங்கி வச்ச மோதிரத்தை ஸ்லோ மோஷனில் வந்து அவங்க வந்து மாட்டி விடுறாங்க. இது மாதிரி கண்குள்ளா காட்சி வந்து பார்க்க மாட்டேனாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா ஒட்டுமொத்த குடும்பம் வந்து ஃபீல் பண்ணி கண் கலங்கி அப்படியே சந்தோஷமாக வந்து ஆனந்த கண்ணீரில் வந்து நினைறாங்கன்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீனில் மாலையை வந்து ஒருத்தர் வந்து அப்படியே மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்டு மோதிரத்தெல்லாம் மாற்றினதுக்கப்புறமேட்டுக்கு விருந்தெல்லாம் நிறையா வந்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குல்ல, ஃபோட்டோ ஷூட்டாக கல்யாணத்தில் எடுத்துக்கலாமே, என்னப்பா சொல்கிற, இது நிச்சயதார்த்தத்துக்கான ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு தான் கல்யாணத்தில் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன சொல்கிற, இது எல்லாம் அபர்ணாவோட ஏற்பாடு. மாயா வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, என்ன மாயா என்ன சொல்கிற, ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஃபோட்டோலாம் எடுக்கணும், அண்ணா நீ ஃபோட்டோ எடுக்கிற சரியா அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லை, எங்கே தட்டினா நீ எப்படி கேட்பேன்னு தெரியும்டா, உன் தங்கச்சியை வச்சு தாண்டா உன்னெல்லாம் வந்து சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கலான்னு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. ஃபோட்டோ இப்படி எடுத்தால் போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொரு ஆளே நிற்கலாம் போல இருக்கே, அவ்வளோ பெரிய கேப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அபர்ணா நீ தாம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து பக்கத்தில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து பக்கத்தில் போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ அன்பு பாசம் வந்து வரணும், அதை விட்டுட்டு இவன் வந்து எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு, இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் வந்து லைட்டாக வந்து நம்ம மதுமிதா வந்து இடிச்சிட்றாங்க போல இருக்குது. அந்த இடத்துல உடனே அவங்க ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம கௌதம் வந்து பிடிச்சிட்றாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. இதுலேருந்து போஸ் வந்து ரெண்டு பேரும் சூப்பராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யதார்த்தமாக தான் பிடிக்கிறாங்க, ஆனால் அதுவே வந்து சூப்பரான ஃபோட்டோவாக வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு நம்ம சந்தோஷ் மாட்டுக்கும் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அபர்ணா வந்து வந்துடுறாங்க. ஃபோட்டோ எப்படி எடுத்திருக்க பாருன்னொன்னா பாரு சூப்பராக இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே கண்ணுக்குன்னா பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா வந்து நிச்சயதார்த்த ஃபோட்டோ மாதிரி தெரியலையே, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. கௌதம் மனசில் இவ்வளோ அன்பு பாசம் காதல்லாம் இருக்காங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா சகுந்தலா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா சண்டை சச்சரவுன்னு இருக்குன்னு பார்த்தா என்னடா அது நம்ம கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு தப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப லட்சுமணன் வந்து தாம்பளை தட்டை வந்து மாற்றுறாங்க. இது மாதிரி 8ஆம் தேதி வாக்கில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து வச்சுருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல டேட்டுன்னு சொன்னோன்னே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க மதுமிதா அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாரும். கௌதமும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாண டேட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து குறிப்பாங்க நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.